தமிழகத்தோடைய அரசியல் களம் ஒவ்வொரு நொடிக்கும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம தான் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி அரசு அமையும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மாசம் அப்படி ஜெகஜோதியா இருக்கும். போக போக அவங்கவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு இப்படின்ற மாரி தான் இருக்கும். ஆனா விஜய் அவர்கள் வருகைக்கு பின்பு மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கலாம். கிரிக்கெட் விளையாடுறத பார்க்குறவங்க, ஃபுட்பால் பார்த்துட்டு இருந்தவங்க, சீரியல் பார்த்துட்டு இருந்தவங்க, இப்படி எல்லாருமே உட்காந்து சட்டசபைய பார்க்குறது, அரசியல் நகர்வுகள பார்க்குறது, இதோ நேத்துலாம் வெள்ளை அறிக்கை விட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையும் உட்காந்து பார்க்குறது, இப்படியான வேலைகளுக்கு திரும்பிட்டாங்க. ஆஹா! இப்படி ஒரு அரசியல் மாற்றம் இளைஞர்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கிறது பெருமளவுல வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த கட்டமாவே அண்ணாமலை அவர்கள். அவர் வந்தது தான் மிகப்பெரிய ஆச்சரியமூட்டும் ஒரு விஷயமா இருக்கு. ஆஹா! தனியா வந்துட்டாரே அப்படின்ற மாரி நம்மலாம் பார்த்துட்டு இருக்கும்போது, தனியா வந்தாரு, மத்திய அரசுக்கு எதிரான குரல்கள குடுத்தாரு, முக்கியமா நீட் தேர்வ பத்தி பேசினாரு. அதத் தாண்டி மும்மொழிக் கொள்கை தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மும்மொழிக் கொள்கை, இந்தி திணிப்பு அப்படின்ற பேரு தான். இத நீங்க செய்றீங்களே, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல செய்றீங்களே அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஆஹா! இவருடைய பாதையே மாறுது அப்படின்னு நம்ம பார்த்தா, அடுத்த கட்டமாவே வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாரு. தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்றது. எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப தேர்தல்ல போட்டியிடுவாரா? எதிர்காலங்கள்ல போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருந்தவரு, உள்ளாட்சி தேர்தல்லயே பங்கேற்கிறோம்பா அப்படின்னு போட்டு உடைக்கிறாரு. இப்ப இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அவர் மீது மக்களுக்கெல்லாம் பெரும் நம்பிக்கை கூடுகிறது. கிட்டத்தட்ட 18,00,000 பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. முழு விலாவாரியா என்ன ஏதுன்னு பார்த்துருவோமா? வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது நம்ம அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இருக்கார்ல, மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு ரொம்ப குறுகிய காலங்கள்ல அப்படின்னு நம்மளால சொல்லிடவே முடியாது. அது விஜய் அண்ணா தான். இவரு கடின உழைப்பு கிட்டத்தட்ட ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருந்தாரு. ஒரு நல்ல புத்தி இருந்திருந்தாரு அப்படின்னா, நல்ல புத்தியோட இருந்திருந்தாருன்னா, அந்த வேலைய விட்டு வந்திருக்க மாட்டாரு. என்ன பண்றது? புத்தி கெட்டு போச்சு. அதனால அந்த வேலைய விட்டுட்டு வந்துட்டாரு. அப்படி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய நல்ல காரியங்கள் செயல்படுவாரு. ரஜினி அவர்களோட போவாரு அப்படின்னு பல பேர் பார்த்தாய்ங்க. ஆ ரஜினி அவர்களே கொண்டு அழைப்பு குடுத்திருந்தாரு. வாங்க நம்மளோட சேர்ந்து செயல்படுங்க அப்படின்னு அவரு கட்சி ஆரம்பிக்கிற காலங்கள்ல சொல்லியிருந்தாரு. இல்லைங்க, என் வழி தனி வழி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா என் வழி பாஜக வழி அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரு போய் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. பாஜகவுடைய திட்டங்கள் மாரி தான் செயல்படுவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பாஜகவ பல்வேறு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததுல ஒரு முக்கிய பங்கு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு. ஒருத்தர் பிரஸ்ஸே சந்திக்க மாட்டேன்னு இன்னைக்கு இருக்கார்ல, அவர மாரிலாம் இல்லாம உட்காந்து பிரஸ்ஸ பார்த்து பேசிக்கிட்டே அண்ணா இப்ப பார்த்தீங்கன்னாண்ணா, இந்த விஷயங்கள்லாம் எப்படிங்கண்ணா? அப்படின்ட்டு கேமரா பார்க்க மாட்டார். சுத்தி சுத்தி பார்த்து பேசிட்டு இருப்பார். அண்ணா இருங்கண்ணா நான் வரேண்ணா. நீங்க இப்ப யார் ஃபோன் பண்ணா? யார் ஃபோன் பண்ணது? யார் ஃபோன் பண்ணதுன்னு அடிச்சு பேசுவார். யார் ஃபோன் பண்ணா என்னய்யா? நீ பாட்டுன்னு பேச வேண்டியது தானேய்யா? நீ பிரஸ்ல பேசுறியா? அப்படின்ற மாரி. யார் ஃபோன் பண்ணா பிரஸ்ஸுக்கு அவன் யார் வேணாலும் ஃபோன் பண்ணட்டுமே அப்படின்ற மாரி யோசனை கிடையாது. பிரஸ்ஸ பார்த்து அந்த இடத்த எப்படியாச்சும் பரபரப்பாக்கிடணும்னு நெனச்சது. அப்படி பரபரப்புக்கு பஞ்சம் இருக்கும்போதெல்லாம் என்ன பண்ணுவார்னா, சாட்டை எடுத்து அடிச்சுப்பார். அப்படி சாட்டை எடுத்து அடிச்சு பரபரப்பு உருவாக்குவார். அப்படி உருவாக்குன இவரு இன்னைக்கு தனி கட்சி. திடீர்னு இந்த பாஜகல அவருக்கு பதவி இல்லன்றாங்க. மாநில பொறுப்பு கிடையாதுன்றாங்க. ஐய்யய்யோ! உழைச்ச மனுஷனாச்சே! பாஜகவ எடுத்துன்னு போய் சேர்த்தாரே! சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டாரே! அப்படின்னு எல்லாரும் பரிதாபப்பட்டாங்க. சரி அது முடிஞ்சுச்சு. அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் கிடையாது. அவர் கேட்ட இடமும் கிடையாது. ஆதரவாளர்கள் திரண்டாய்ங்க. தனி ஆதரவு கூட்டம்லாம் நடத்துனாய்ங்க. சரி இது எதுவும் சரிப்பட்டு வரல. இது எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கு அப்படின்னு பார்த்தா, அப்படியே அதிமுக மாதிரியே. சரி அது அப்படியே அதுக்காக ஒரு பக்கம் விட்டுருவோம். அதிமுக காணாம போயிடுச்சுன்னு வச்சுப்போம். சரி இந்த பிஜேபி இதே மாரி ஆகுமா அப்படின்னு பார்த்தா, அடுத்த கட்டமா ஒரு குரல் விடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல நீங்க செயல்படுறது தப்பு. மும்மொழி கொள்கைக்கு எதிரான செயல்பாடுகள நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. 2029, 30 இந்த காலகட்டத்தில தான் நீங்க கொண்டு வரேன்னீங்க. அது எப்படி நீங்க இப்பயே கொண்டு வரலான்னு ஒரு குரல் வருது. மும்மொழி கொள்கை அதுவும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல. ஆஹா! என்னடா இது நல்ல நகர்வா இருக்கே புத்தி கித்தி வந்துருச்சா அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்தில தான் வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறார். காரணம் என்ன? இளைஞர்கள் கிட்டத்தட்ட 18,00,000 பேரு 18,00,000 பேரு போய் அங்க சேர்ந்திருக்காங்க அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. 18,00,000 பேர் கிட்டத்தட்ட 1,50,000 பேர்கிட்ட போய் அங்க சேர்ந்திருக்காங்க. மொத்த பேரையும் கவர்ந்திருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, ஆட்சி அமைஞ்சு கொஞ்ச நாள்லயே விஜய் அவர்கள் மீது மிகப்பெரிய இழப்ப நம்ம பார்க்குறோம். அவருடைய சரிவ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பயங்கர சொதப்பல்கள். என்னடா வந்தோனே அத பண்ணிருவோம், இத பண்ணிருவோம் சொன்னாங்களே, ஒண்ணுத்தையும் காணோமே. அப்ப என்ன பண்ண போறது? மாற்றம்ன்ற பேர்ல ஏமாற்றமா இருக்குது. என்ன நடத்துறது? என்ன செய்றது? அப்படின்னு ஏற்பட்ட நேரத்தில தான் ஆர்எஸ்எஸ் மூலையில அப்படியே டக்குன்னு உட்காந்த ஒரு விஷயம். அப்படி உட்காந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு இது சரிப்பட்டு வராது. இதுக்கு முன்னாடி 2,500 அமைப்புகள் 1,500 அமைப்புகள் வச்சிருக்காய்ங்க.
அந்த 501 சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து இவர் கையில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு செயல்பாடுகள் எப்படி இருக்கும், இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செயல்பாடுகள் தான். பல பேர் மத்தியில் இவருக்கு ஆதரவு இருக்குதான். இப்போ இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க கூட இதுக்கு முன்னாடி இவரை பற்றி நான் இப்படி பேசும்போது கீழே வந்து கமெண்டில் கழுவி ஊற்றிட்டுலாம் போயிட்டாங்க தான். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் படித்தவர் அப்படின்றதுக்காகவே இவர் நல்லவர் ஆகிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் கேள்விக்குறி. நல்லா படிச்சிருக்காருப்பா, ஆனால் செயல்பாடுகள் பின்னணி எங்கிருந்து வருதுன்றதெல்லாம் பெரிய பயம் ஏற்படுது. இதுக்கு முன்னாடி சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டவர், நீட்டெல்லாம் சரின்னவர், மும்மொழி கொள்கையெல்லாம் படிக்கட்டுமே என்ன தப்புன்னு கேட்டவர், இன்றைக்கி மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசுகிறாருன்னா இவர் சந்தர்ப்பவாதி தானே. அப்போ அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசியிருந்துருக்கிறாரு, இன்றைக்கி வந்தது மாறிட்டாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோன்னா அதான் கிடையாது. முதல்ல ஆடை வெட்டணும் அப்படின்னா புல் கொடுத்து நல்லா வளர்ப்பாங்க, வளர்த்து விட்டு லாஸ்ட்டாக தான் வெட்டுவாங்க. இந்த மாதிரியான ஒரு வேலையை தான் இப்போ பார்த்துட்ருக்காங்க. கோழியை வெட்டணும் அப்படின்னா கூட பக் 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 பக்னு சொல்லி கோழி கூற மாதிரியே கூப்பிட்டு பிடிச்சி அப்புறம் தான் அடித்து குழம்பு வைப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்க்குறது தான் இவங்களுடைய செயல்பாடுகள். இது இப்போ கிடையாது, அப்பத்துலேருந்தே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தமிழக மக்களை எப்படியாச்சும் பிடிச்சிடணுன்னு சொல்லி திருக்குறள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார் நம்ம மோடிஜியா. அல்லவாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பார். இதெல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மத்தியில் தான் சரி இவங்க எல்லாமே வி த லீடர்ஸ்னு ஆரம்பிச்சிட்டாங்க, எதிர்காலத்தில் இவங்க போய் அரசியல் அமைப்பில் பெருசாக உட்கார போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போகிறாங்க, அதுக்கு வந்து தனி ட்ரைனிங், எம்எல்ஏவா எம்பியாக நிற்க போகிறீங்க இல்லை கவுன்சிலராக நிற்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் செஷன் இருக்கும். அந்த ட்ரைனிங் செஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் போய் ஒரு எலெக்ஷன் எப்படி பார்க்குறது, ஒரு எப்படி நீங்கள் அரசியல்வாதியாக செயல்படுறது அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்களாக இருக்கே. பயிற்சி முகாம், இந்த பயிற்சி முகாம் எப்படி நடத்துவீங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பயிற்சி முகாம் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அந்த பயிற்சி முகாமில் இவரும் வந்து இன்டர்ன்ஷிப்லாம் வேறு பண்ணியிருக்காரு. நம்ம கேப்டன் ஐயா இருந்திருக்காருல, அந்த கட்சியில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு வந்து எப்படி நீங்கள் போகிறீங்க, திரும்ப பயிற்சி முகாம் கொடுக்குறீங்க அப்படின்னு யோசித்து பார்த்தா இருக்கிற எல்லா கட்சிக்கும் இன்டர்ன்ஷிப் அனுப்புவாரோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. திமுகவில் போய் நீ இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டோப்பா, நீ இப்போ அதிமுக, ஐயோ அதிமுக அவ்வளோ நாள் இருக்குமா, சரி இருந்தாலும் இருந்துச்சுன்னா அதிமுகவில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு வா. சரி, நீ போய் தாவேக்கால பண்ணுவாரா சொல்லுவாரா, ஒரு டவுட்டு தான். நீ போய் நாம் தமிழில் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு வா, அவன் போனவன் அங்கேயே இருந்துருவான், அவன் வரமாட்டான். அது ஒரு பக்கம். திமுகவில் போனவன் அங்கேயே இருந்துருவான், ஸ்பையாக இருந்து வேலை பார்ப்பாங்க இவங்கெல்லாம். தாவேக்கால போகிறவங்க இருப்பாங்களா இல்லையா தெரில, அவங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி எல்லாருக்கும் இன்டர்ன்ஷிப் அனுப்பி எடுத்துகிட்டு வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சரி, இன்டர்ன்ஷிப்பு விட்டுருவோம், அதை விட்டுருவோம். பயிற்சி மையங்கள் எப்படி நடக்கும், இவங்க ஆர்எஸ்எஸ்காரங்க இப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பயிற்சி மையம் வைப்பாங்க, அந்த பயிற்சி மையம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்களுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள்லாம் சமூகம் சார்ந்து போகும். இப்போ அதே மாதிரி தான் இவர் பயிற்சி மையம் வைப்பார். இந்த பயிற்சி மையத்துலேருந்து எல்லாருக்கும் சமூக சேவைக்காக போவாங்க. சமூக சேவை தெரியும்ல, இவங்க சமூக சேவைலாம் அந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு தான் இவங்க போவாங்க. ரொம்ப பக்காவாக போய் ட்ரெயின் பண்ணுவாங்க. நம்ம பசங்க கூட உட்காரும் போது பக்கத்தில் ஏதாச்சும் பேசுவானுங்க, பக்கத்தில் மண்ணு நோண்டி உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸில் அப்படி யாருமே பண்ண மாட்டாங்க. பக்காவாக நீட்டாக உட்காந்துருப்பாங்க. நீட்டாக இருக்குது அப்படின்னாலே, பக்காவாக இருக்குது அப்படின்னாலே அது ஒரு பெரிய டிசாஸ்டருக்கான ஒரு வழி தான். ரொம்ப அழகாக குண்டு தயாரிச்சிருப்பாங்க, போட்டால் வெடிச்சிச்சுன்னா செதுறிடும், அப்படியான ஒரு வழி தான். இப்போ ரொம்ப பக்காவான ஒரு செயல்பாடுகளை அடுத்து அண்ணாமலை வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்றப்ப அண்ணாமலையோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 லட்சம் பேர் கிட்டத்தட்ட வெறும் 2-3 நாட்கள்லேயே இது நடந்துருச்சு. பெருமளவில் நல்ல வரவேற்பு இருக்குது. தன்னெழுச்சியாகவே இளைஞர்கள் வந்திருக்காங்க, உங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. இந்த நம்பிக்கையின் பேரில் இப்போ அடுத்த கட்டமாக என்ன நகர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போய் நகர்றாரு. எப்படின்னா போய் உள்ளாட்சி தேர்தலில் நம்ம பங்கேற்க போகிறோம், பங்கேற்கிறதுக்கு நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஹா, இவர் அடி ஆரம்பம், முதல்ல இவர் ஆரம்பிச்சிட்டாரு, உள்ளாட்சி தேர்தலில் இவர் பங்கேற்க போகிறாரு அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி இவர் சந்தித்த பல இடங்களில் தோல்வியை சந்திச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாமே. அது அதிமுகவில் இருந்த இடங்களை, அதாவது வியூகம் வகுக்கிறதுல ஒரு சரியான ஆள், டேட்டா பேஸஸோடு வச்சுருப்பார். அப்படி வியூகம் வகுத்து கொடுத்து எல்லாரும் ஜெயிச்சிருவாங்க, அண்ணாமலை மட்டும் தோற்றுருவார். இப்படியான வழிகள் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி அப்படி தான் நடந்துச்சு. 4 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க பாஜகலேருந்து, இப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கிறார். அவர் போய் பார்த்து முடிச்சுன்னு பேசாமல் அதிமுகலேருந்து எல்லாரும் ரிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ரிசைன் பண்ணிடலாம் போலன்ட்டு. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்களும் சனாதனத்தை ஒழிப்புன்றான், அந்த பக்கம் இருக்கிறவனும் சனாதனத்தை ஒழிப்புன்றான். என்னடா ஆளாளுக்கு அடிக்கிறீங்க, எல்லா இடத்துலையும் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சிம்பு சொல்கிற மாதிரி இவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு மத்தியில் தான் அண்ணாமலை புது விதமாக கொண்டு வருவோம் அப்படின்ற பேரில் இப்போது உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உள்ளாட்சி தேர்தலில் பங்கெடுத்தால் அண்ணாமலை அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டு இருக்குமா இருக்காதா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.